ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அருமையான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஒரு பக்கம் இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வீட்ல வந்து மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இதனால வந்துட்டு இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரோட பிரதர் இருக்காங்களா, பிரதருக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின். அவங்கள வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாங்க, இந்த மாதிரி திடீர்னு ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு, ஹீரோ இருக்க ரூம்ல தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கனால ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் உள்ள வந்துருவாங்க. யார் என்னன்னு தெரியாது. 2 பேருமே அப்படியே மயக்கத்துல இருக்கனால அப்படியே ஒண்ணாவே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் முழிச்சதோட இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாரு, இது ஏதோ தப்பா நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வேணா ஜன்னல தொறந்து வைக்கிறேன், குதிச்சு ஓடிரு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க, அப்படிலாம் இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்ற நான் ஏன்னா நான் இப்பதான் கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்ல அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். இங்க பாரு, நான் மிலிட்டரியில வேலை பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வருமானம் அப்படிலாம் நீ எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு வீடு, சொந்த வீடு, காரு அது மாதிரிலாம் எந்த வசதிகளுமே கிடையாது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப அது நல்ல முடிவா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் என்ன செய்ய தெரியாம அப்படியே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் திரும்பவும் தூங்கி எந்திரிச்சிருவாங்க. இப்போ மறுநாள் காலையில வந்துட்டு ஹீரோக்கு திரும்ப கால் வரும். கால் வந்த உடனே அவர் வந்து நல்லா யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்ல இருந்து உனக்கான பொண்ணு வந்துட்டு உன்னை பார்க்கணும்னு வராப்பா, நீ இருக்கிற ரூம் நம்பருக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட சேர்த்து அந்த பொண்ணோட அம்மாவும் வருவாங்க. 2 பேரும் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவர் கதவு திறக்கிறதுக்குள்ள உள்ள வந்துருவாங்க. வந்தவங்க ஹீரோனை பார்த்தாலும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் வந்துட்டு நீ முன்னாடியே வந்து இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்கேன். ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா கிட்டே சொல்லிடுவாரு, நீங்க பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் யாரை கல்யாணம் பண்ணுன்றதை நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற ஒரு பக்கம் சொல்வாரு. அதனால அவங்க எல்லாருக்கும் ஹீரோயின் மேலே அவ்வளோ கோவமா இருக்கும். ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததா, இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையே இருக்கும். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு வந்துருவாரு. வச்சிருந்தாங்களா அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ கோவம் வந்தாலும் அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து வசதி இல்லாதவர். அவங்க தாத்தா சொல்கிறாங்கன்றதுக்காக தன் பொண்ணை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அதனால ஹீரோயின் மேலே வேணும்னு கோவப்படுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. நடிச்சுன்னு தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருந்துட்டு சரிப்பா அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுவாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தா கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும், அந்த ஃபேன்சி பொண்ணு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு தாத்தா கேட்டால் என்ன சொல்லுவோம், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் ஒரு 3-4 மாதம் வந்து வெளியூரில் தான் இருப்பார், இப்போ வரமாட்டார். அதனால அதை நான் அப்புறம் யோசிப்போம், அதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல பணக்காரன பையனாக பார்த்து வச்சிடறேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுவாங்க. இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி ஏழையான ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வந்தார்ல, ஹீரோயினை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். அந்த வீட்டை பார்த்தோன்னே இதுதான் உன்னோட ரூமு அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா பழைய வீடு கட்டடம் மாதிரி இருக்கும், பழைய ஆனால் வந்து க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த கட்டடம் பழசாக இருந்தாலும் க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்லுவார், உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும், ஆனால் சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, அப்போ நானே இன்னையிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இவ்வளோ சம்பாரிச்சாலும் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்துட்டு செலவு பண்ணிட்டு கொஞ்சத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேர் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லுவார். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரிவா 2 பேரும் போயிட்டு கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு வெளியே கிளம்புவாங்க. அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் ஹீரோவே சமைப்பார். ஹீரோயினுக்கு ஹீரோவை ஹேண்ட்ஸமாக வேற இருக்காரா, உடனே பிடிச்சி போயிடும். நல்லா சமைச்சு இப்போ 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கிளம்பணும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, 2 வீலர் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. நான் போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீ வேலை தேடி ஒரு இடத்துக்கு போகிற அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லி வச்சிருப்பாரு. அங்கே நீ இந்த டிராஃபிக்லாம் போனீங்கன்னா உனக்கு அந்த வேலை கிடைக்காம கூட போயிடும், அதனால உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டே இருப்பார். இப்போ வந்து இறங்கும்போது அங்கே உள்ளவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அங்கே வந்துட்டு ஹீரோ வந்து சிஓவாக தான் இருப்பார். ஏன்னா இந்த பையனோட வரேன் இந்த பொண்ணோட வரான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ மேலே வந்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி இருந்தது உங்களோட மிலிட்ரியில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு தான், ஆனால் அவர் இங்கே சிஓவாக இருக்க விஷயம் வந்து தெரியாது, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணு, தாத்தா பார்த்து வச்ச அந்த பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணலை, இப்போ நான் என்ன அடையாளன்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு. கால்குலேஷனில் தான் ஹீரோனே கல்யாணம் பண்ணியிருப்பார். இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் தாத்தா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பொண்ணு யார் என்னன்றது எனக்கு தெரியாது, ஒரு வேளை இவன் நல்ல பொண்ணாக இருந்தால் அவளுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மேரேஜ் லைஃப் வந்து கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணுறதா தான் ஐடியாவில் இருக்குது. அப்படி நான் அதுக்கு முன்னாடி பண்ணேன் அப்படின்னா வந்து 300 மில்லியன் கிட்ட அவளுக்கு காம்பன்சேஷன்லாம் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோ ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஆல்ரெடி. அந்த இடத்துக்கு வேலைக்கு வரும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசி பழகுவார். அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கும் இவருக்கும் இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர் ஏன் அப்படிலாம் சொல்கிறேன், நான் உனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வம்பு பண்ணிகிட்டே இருப்பார். ஈவினிங் வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நீ ஈவினிங்லாம் வந்து பிக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் முன்னாடியே ஹீரோக்கு கால் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி என்னை
வந்து ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணுறீங்களா, எனக்கு கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ட்ரபிளா இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இருக்க மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக இங்கே வருவார். சரியான கோவம் வந்துடும், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த மாதிரி ஏன் முன்னாடியே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. திரும்பவும் உன்னை வந்து நான் எச்சரிக்கிறேன், இங்கிருந்து தப்பிச்சு போகிறதா இருந்தால் போயிடாதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அது கடையில் கரெக்டாக ஹீரோ வந்து வந்துருவார். ஹீரோ வந்துட்டு அந்த சிஓக்காக அதை மேலே அங்கே போனோன்னு ஒரு ஓவர் கோட்லாம் போட்டிருப்பாரு. அதை பார்த்தோன்னு ஹீரோயின் கேட்பாங்க, இது வந்துட்டு நான் பணக்காரவங்களாம் அங்கிள்லாம் இருப்பாங்களா அவங்களாம் போடுற மாதிரி பார்த்துருக்கேன், இருந்தாலும் நல்லா இருக்கு, நீ ஹேண்ட்ஸமாக இருக்காலும் இந்த கோட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கும்போது செக்யூரிட்டிங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும். அதை பார்த்தோன்னு இப்போ அந்த ஆள் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, போய் போய் இவ்வளோ நேரம் நீ கதை கட்டினது வந்து ஏதோ ஒரு சிஇஓவை கல்யாணம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்த, ஆனால் நீ ஒருத்தனை பார்த்தா வந்துட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோயின் வந்து அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தான் காலையில் தான் விட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கதை சொல்லுவாங்க, ரொம்ப மிஸ் பண்ண மாதிரிலாம் பேசுவாங்க. நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் இந்த கம்பெனியோட சிஇஓவாக நான் இருக்கேன், மந்த்லி இன்கம் எனக்கு எவ்வளோ தெரியுமா, நான் BMW கார் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னமோ சொல்லிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல, நாங்கள் 2 பேர் பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ போய் ஒரு செக்யூரிட்டியை போய் எப்படி தேர்ந்தெடுத்த, ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் சிஓவாக இருக்கா, நான் உனக்கு ப்ரொபோசல் பண்ணுறதை ஏற்றுக்கல நீ அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், எனக்கு உன்னை பிடிக்கல, அந்த காரணத்துக்காக தான் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, உன்னோட ப்ரொபோசலை ஏற்றுக்கவும் முடியாது. நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக தான் இருக்கோம், எங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கு, நீ எங்களோட லைஃப்பை தேவையில்லாமல் தலையிடுறதை நிப்பாட்டிக்கோ, இன்னொரு தடவை என்கிட்ட வந்து ரொம்ப பண்ணிகிட்டே இருக்காத, திரும்பவும் சொல்கிறேன் நான் கல்யாணம் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த ஆள் இருக்காருல சிவா, அவர் அங்கேருந்து போயிடுவார். உன்னை இப்போ ஹீரோன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. பேசும்போது நீ இன்னும் வேலைக்கு அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலை விஷயமா பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீ சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுனா எனக்காக சமைச்சுவே, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வேகமாக அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உனக்கும் அந்த மேனேஜருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ வேற ஏதோ ஒரு பையனை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்ட, அவனுக்கும் உனக்கும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து இன்னொரு பையன்கிட்ட இப்படி நடக்கிற மாதிரி அவன் வந்து ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். அவன் தான் வந்து இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா, எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு சொன்னேன், அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கும்போது இப்போ இவர் சிஓ இருக்கார்ல, அவருக்கு சரியான கோவம் வந்திருக்கு, அதனால அவர் அங்கிருந்து போயிட்டார். இப்போ இந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து கோவப்பட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு அந்த சிஓ கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவத்தில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ஹீரோயினால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்க வேலை பார்க்குற எல்லாரும் அந்த மேனேஜரும் சேர்ந்து ஹீரோனை பயங்கரமாக திட்டுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் கடன்லாம் வாங்கி வச்சதுனால அதுக்காக ஹீரோயின் வந்து இப்போ இந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த வேலையும் இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அதோட இப்போ மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, உன்னால் இப்போ இந்த கேன்சல் இந்த ப்ராஜெக்ட் வந்து உன்னால தான் அது எங்களுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிஓ இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு வர வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு உங்களை நான் ஈவினிங் ஒரு 8 மணி போல் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு இவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தோடனே அவர் என்ன கேட்பாரு, இப்போதான் வந்திருக்கு அதுக்குள்ளேயே நான் சைன் பண்ணணுமா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்வார். 2 பேருமே இப்போ வந்துட்டு ஹீரோயின் அவசரப்படுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்வாங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு காரியத்துக்கு எடுத்துறாத, 2 பேருமே தானே வந்திருக்கோம், பேசி அவர்கிட்ட எப்படியா சைன் வாங்கிட்டு போயிடலாம், அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஹீரோனும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அவங்க சைன் பண்ணுற வரைக்கும். அவர் என்ன பண்ணுவார், ட்ரிங்க் பண்ண சொல்வார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு ட்ரிங்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்வாங்கன்னா, எதுக்கடி அவன் என்ன கேட்டாலும் மாற்றி சொல்லிட்டே இருக்க, அப்போ அவன் கோவத்தில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நீ வந்து ட்ரிங்க் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் கூட உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் நீ ட்ரிங்க் பண்ணிருக்க நேரத்தில் அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை எடுத்துக்காமல் நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ஹீரோயின் கூட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க ஹீரோயின் கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கம்பெனியோட நிலைமை அப்படி இருக்குது, இப்போ நீ சைன் வாங்கினா மட்டும்தான் அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் மீறி அந்த மாதிரி ஏதாவது பண்ணானா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ ஒரு தெளிவாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிவிடுவாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சமாக மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த சிஓ இருக்கார்ல, அந்த ஆள் என்ன பண்ணுவார், அவங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவார். உடனே அவங்க ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஆல்ரெடி அவன் எனக்கு பணம் கொடுத்துட்டான், உன்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டான், அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காமல் அது பாட்டுக்கு போயிடும். ஹீரோயின் கத்தி கதறிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருக்காருல, அவரும் அவங்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இந்த ஆள் தரையில் ஒரே அடி. அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமாக சண்டையை போட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அப்படின்றத ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயினை வந்து இந்த மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்காருல, போயும் ஒரு செக்யூரிட்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்டயும் அந்த
திமிரா நடந்துக்கிறல்ல நீ, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்ன நான் என்ன பண்றேன்ற மாரி ஆரம்பிச்சுருவாரு. அவங்க பாட்டுக்கு ஹெல்ப்ன்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இவர அடிப்பாரு. அப்ப அவரு என்ன கேட்பாருன்னா ஹீரோகிட்ட, "நீ ஒரு செக்யூரிட்டி கார்டா இருந்தா உன்னால என்ன என்ன பண்ண முடியும்?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஒரு வுமன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அவர போட்டு பயங்கரமா அடிச்சு போட்டு தான் ஹீரோயின இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த மாரி நடந்ததுல அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப பயந்தே போயிருப்பாங்க. அதனால திடீர்னு அப்படியே முழிச்சுட்டு ஒரு மாரி கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ தான் சமாதானப்படுத்துவாரு. "அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நீ நிம்மதியா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "உனக்கு ஒண்ணும் இந்த மாரி நடந்துச்சுல்ல, அதுல உனக்கு எதுவும் காயப்பட்டுருக்கா?" அப்படின்னு ரொம்ப பதறுவாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல பேசும்போது தான் இப்ப ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப இந்த மாரி விஷயம் நடந்ததுனால, இப்ப எல்லா செக்யூரிட்டியும் கூப்ட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. இப்ப நான் உடனே அங்க போயே ஆகணும். நான் சீக்கிரமா வந்துர்றேன். அதுவரைக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. வாங்குன என்ன பத்தியே நீ யோசிச்சுட்டே இருக்காத. நீ போயிட்டு அந்த வேலையில கவனமா இரு. என்ன பத்தி நீ அந்த அளவுக்கு யோசிக்காத. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இந்த மாரி இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்துட்டு என்ன வந்து சேர்த்துருக்கியே. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இத நீ எப்படி சமாளிப்ப? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அத பத்திலாம் நீ எதுவுமே நினைக்காத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து இப்ப கிளம்பிருவாரு. இப்ப ஹீரோயின் வீட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவு சரியாயிருவாங்க. இப்ப அவங்க வீட்ல இருக்கும்போது யாரோ வந்து பெல் அடிப்பாங்களா, யாருன்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. கீழ ஒரு அட்டைப்பெட்டி மட்டும் இருக்கும். அந்த அட்டைப்பெட்டி எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஒரு எலி ஒண்ணு கிடக்கும். அது இறந்து போய் கிடக்கும். அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அத பார்க்கறதுக்கே அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதுல ஒரு லெட்டர் வேற இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த இந்த மாரி நீ தப்பு பண்ணதுக்கு 1,000,000 வந்து நீ எனக்கு வந்து ஃபைனா போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க கதறத பார்த்து ஹீரோ வந்துருவாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி பார்த்துருவாரா, பார்த்தோனே ஒரு நிமிஷம் நீ பொறுமையா இரு. நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாக்கு தான் கால் பண்ணுவாரு. என்ன தாத்தா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதுக்குள்ள தாத்தா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஏன்னா என்னோட நியூ ஒய்ஃப வந்து இப்படி பயமுறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. தாத்தாவோட வேலையா இருக்கும். அதுக்கு தாத்தா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 பேரும் என்ன வந்து மீட் பண்ற வழிய பாருங்க. நான் அந்த பொண்ண பார்க்கணும். இல்ல என்ன ஏமாத்துறதுக்காக டிராமா பண்ணியிருந்தீங்களா? அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோ இப்ப என்ன யோசிப்பாருன்னா, இந்த இடம் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? அவருக்கு தெரியாம தானே இந்த இடத்துல நம்ம கூட்டு வந்து இங்க மறைச்சு தானே வச்சிருந்தாரு. அதோட அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் கிட்டயே அதான் வந்து சொல்வாரு. எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. நீ ரொம்ப பயந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்க, நான் பயப்படலாம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தேவைப்படுது. இப்ப இந்த 1,000,000 கேட்கறாங்களே, 1,000,000 இப்ப நீ என்ன கடன் வாங்க போறியா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்ல அத நான் பார்த்துக்கிறேன். அத பத்தி நீ யோசிக்காத அப்படின்ற மாரி இவர் சொல்வாரு. ஆனா ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லா ஒரே யோசனையாவே இருக்கும். எப்படி இவன் இந்த மாரி காச வாங்கி எப்படி இவனுக்கு கடன் வாங்குனா, அது எப்படி சரி வரும்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப அவனுக்கு வந்து நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது. பேசாம நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடணும். அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து மனசுல யோசிப்பாங்க. இருந்தாலும் அவன் இருக்கிற கஷ்டத்த நம்ம பார்த்துட்டு சும்மா போ முடியாதுல்ல. யார்ட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்டயாவது கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கேட்டிருப்பாங்க. அது பணம் உடனே வந்திருக்கும். நான் உங்களுக்கான ஒர்க்க நான் ஹெல்ப் பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கவும், அவங்க பணம் அனுப்பியிருப்பாங்க. இந்த பணத்த எடுத்துட்டு இப்ப போணும். ஆனா ஹீரோ எங்க போயிருக்கான்றது தெரியல. சரி போய் தேடியாவது அவன தேடி போயிட்டு குடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அங்க பார்த்தா வர வழியில 4, 5 பசங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க ஹீரோயின் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தாங்களா, அந்த பணத்தையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துருவாரு. வந்து சண்டை போட்டு அவங்கலாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. நான் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு வந்து பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த பணத்தையும் அவங்க என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவாங்க. அது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கையில வேற காயமா இருக்கும். அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அக்கவுண்ட்ல வந்து கொஞ்சமா பணம் வச்சிருப்பாங்க. அந்த 20,000 அந்த மாரி வச்சிருப்பாங்க. அத வந்து ஹீரோ கிட்ட குடுப்பாங்க. இப்போதைக்கு என்கிட்ட இதான் இருக்கு. இது உனக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அவங்க பேசுறதே பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் பணம் கண்டிப்பா தேவைப்படும். நான் அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு, நான் லோனுக்கு வந்து அப்ளை பண்றேன். அந்த மாரி லோன் கிடைச்சிரும். அதுலயும் பத்தலன்னு வச்சுக்கோயேன், ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டயாவது வந்து கேட்டு பார்க்கலாம். எப்படியாவது இத அடைச்சிரலாம்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. இவ வந்து இந்த மாதிரி நினைக்கிறா. அப்படி உனக்கு வந்து நெனச்ச மாதிரி நம்ம டிவோர்ஸ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். உடனே அந்த வலி தாங்கறதுக்காக ஹீரோவோட கைய புடிச்சு கடிச்சுப்பாங்க. கடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வலிச்சுச்சான்னு கேட்பாங்க. ஹீரோவும் இல்லன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் "உனக்கு ஏது இவ்ளோ பணம்?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "நான் தான் சொன்னேன்ல, லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்குனேன். நான் என்ன திருடவா போறேன்?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சிரும். அந்த அளவுக்கு அவ வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அத சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாரிலாம் நினைச்சிட்டு இருப்பாரு. பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு ரூம் எடுத்துப்பாங்க. அங்கேயே வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய போலான்னு நினைப்பாரு. இந்த பெட் வந்து பெருசா தான் இருக்கு. நீயும் இங்கேயே படுத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. 2 பேரும் ஒண்ணா படுத்துப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு டேப்லெட்லாம் ஹீரோ குடுத்து நல்லாவே பார்த்துப்பாரு. அங்கருந்து கிளம்பிருவாங்களா, கிளம்புனதோட பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அவங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி அவர மிரட்டி கிரட்டி சைன் வாங்கியிருப்பாரு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஹீரோயின் இப்ப ஆஃபீஸ் வரும்போது எல்லாரும் ஹீரோயின பாராட்டுவாங்க. "உன்னால தான் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் அப்படி இப்படி குடுத்துட்டே இருப்பாங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப வந்து சாப்பிடறதுக்காக ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்கும். அதுக்காக ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின ஏமாத்தி கூட்டு போச்சுல்ல, அந்த பொண்ணு திரும்ப சேர்ந்து கூட வந்திருக்கும்.
இருக்கும். எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோனுக்கு ஆமா, ஆனா அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்ப அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஒய்ஃப் வந்திருக்கா அப்படின்ற ஒன்று சொல்லவும் ஹீரோக்கு இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. டக்குன்னு இப்போ ஹீரோன் வந்து கேட்பாங்க, இங்க என்ன பண்ற, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார்னா, அவரோட ஃப்ரெண்டை காட்டி இவர் தான் என்னோட பாஸ், அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதாவது பதவி உயர்வு பண்ணியிருக்காரு, ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன்னு அப்படியா, சரி ஓகே ஆஃபீஸ் மீட்டிங் போல தெரியுது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அப்படி தானே இருக்கும், யாருக்கும் தெரியலன்னு அவங்க 2 பேருக்குள்ள நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனுக்கு வந்து ஒரு துரோகம் படிச்சல, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஹீரோன் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஹீரோன் வந்து சாதாரணமாக பேசிட்டு இங்கே எந்திரிச்சு வந்திருப்பாங்களா, இப்போ ஹீரோ வந்து இங்கே பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுக்கும்போது இந்த பொண்ணு சொல்லும், இதுங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதால் நம்பவே முடியாது. அப்போ அதுவும் கேட்கும், இந்த மாதிரி செக்யூரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு டவுட்டாக இருக்கும். இப்படி இருக்கான் பார்க்கறதுக்கான செக்யூரிட்டி மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒன்று இருக்குது, அவன் போய் சொல்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கும். அதை ஹீரோன் கிட்ட லைட்டாக கேட்டு ஹீரோ கிட்ட பேச போகும்போது ஹீரோனுக்கு கோவமாக வந்துடும். உடனே அங்கே தண்ணி இருக்கும், அதை தூக்கி அவங்க மூஞ்சில் அப்படியே ஊற்றி விட்டுட்டு அது கோவத்தில் அங்கேருந்து போயிடும். இருக்கணும் வீட்டுக்கும் போகாது, அந்த பில் பே பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் நின்று அது என்ன யோசிச்சுட்டு இருக்கோம். நான் வந்துட்டு ஹீரோன் கிட்ட மொத்தமாக ஏதாவது அவங்கள பில்லை வந்துட்டு இப்போ அவங்களுக்கு நிறையா காசுலாம் கிடச்சிருக்கலாம், அந்த காசை மொத்தத்தையும் அது வந்து செலவு பண்ணணும், அது பிளான் பண்ணிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயின் வருவாங்க. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ தான் பில் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நான் இதுக்காக பில் பே பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இது உன்னோட பார்ட்டின்னு சொல்லிட்டு நீ தானே கூட்டிகிட்டு வந்த, அப்போ நீ தானே வந்து பில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் பார்ட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நான் ஆர்டர் பண்ணது இது மட்டும் தான், ஆனால் நீ ஆர்டர் பண்ணது தான் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அதுக்கு நான் பில் பே பண்ணிவிடுவேன், ஏன் நான் பார்ட்டின்னு சொல்லி இதுக்கு கூப்பிட்டணும், அதை நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அதுக்கு நான் பில் பண்ணிவிடுவேன், மற்றது எல்லாத்துக்கும் நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இன்னும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ பில் பே பண்ணலன்னா இங்கேருந்து வெளியே போக முடியாது, பெரிய பிரச்சனை ஆகிடும், ஹீரோயின் தான் கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பில்லை வேற இது இழுத்து விட்டு வச்சிருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான செலவு பண்ணிட்டு. இப்போ ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து கோவமாக பேசும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆல்ரெடி வந்துட்டு அந்த சிஓ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ பேசி வச்சு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணல, அதுக்கான ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட இருக்குது, இப்போ நீ பில் பே பண்ணலை அப்படின்னு வந்து நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. இப்போ நீ பில் பே பண்ணுறியா இல்லை போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் கேட்பாங்க. வழியே இல்லை, ஓகே நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இப்போதைக்கு எவ்வளோ பில்லுன்னு கேட்கும்போது 60,000 யுவானா வந்துட்டு பில் வரும். அதை பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த இதிலெல்லாம் வந்துட்டு என்ன நீங்கள் வந்து கோல்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமாக கேட்கும். அதுக்கு அந்த பில் கவுண்டரில் இருக்காங்களா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்களா இல்லை கார்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சாதாரணமாக கேட்பாங்க. பே பண்ணிட்டு அங்கேருந்து போயிடும். அது போனதோடு இப்போ தான் நிம்மதியாக இருக்கலாம்னு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ கல்யாணம் பண்ணுறதா ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இங்கே வந்துடும். வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே வந்திருக்கும். என்னடி நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தா இப்போ வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் அப்படி தான் முதல் பிளான் பண்ணோம், இப்போ அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் ஹீரோயினை அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது வம்பு பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஹீரோயின்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்க ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு அவங்களோட காஸ்ட்லியான திங்ஸ் எடுத்து போட சொல்லிடுவாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்கள வச்சு பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது காணுன்ற மாதிரி அவங்க நடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட பேக்கில் இருக்க மாதிரி அதை கண்டுபிடிப்பாங்க. அதோட ஹீரோயினை வந்துட்டு இங்கிறது அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அப்போ ஹீரோ இருக்கார்ல அதை ப்ரூவ் பண்ணிடுவார். அப்போ அந்த மேனேஜர் அங்கே இருக்கார்ல அவர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை தான் பார்க்குறீங்கன்னு. இல்லை நான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு திட்டுவார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணதுக்காக இதுக்கு ஃபைனுன்ற பேரில் வேறு அந்த மேனேஜர் வேறு காசை வாங்கியிருப்பாரு. அந்த டைம் பார்த்து இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பணக்கார ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போது தான் இவங்க மேலே தப்பு இருக்கிறது தெரியும். இப்போ உன் மேலே தப்பு வச்சுட்டு அந்த இடத்துல நான் வந்து நின்னா என்ன அவமானப்பட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வரமாட்டேன்னு வர சொல்லியிருப்பாரு. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், இதுவா பண்ண வேலைக்கு மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்குன்னு. அதோட அவங்க 2 பேர் கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு மனசே ஆறாது. வீட்டுக்கு வந்துடும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, அதில் அவளும் ஹீரோயினும் அவங்களும் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் நான் லவ் பண்ணுற பையன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானோன்னு அவங்க அம்மா இந்த பொண்ணு தான் திட்டுவாங்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ இப்போ தான் ஒரு பணக்கார பையனை பார்த்து வச்சிருக்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதானே, நீ எதுக்காக வந்துட்டு பொது இடத்துல வந்துட்டு அவன் பேரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிற, அந்த மாதிரி நடந்துக்காத. ஆனால் இன்னைக்கு உனக்கு நடந்த அவமானத்துக்கு அவங்க 2 பேர் தானே காரணம், ஹீரோவும் ஹீரோயினும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பொண்ணை சமாதானப்படுத்துவாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு ஏற்பாடு வேற பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயின்கிட்ட நேரடியாக போய் பேசுன்ற மாதிரி பேசுவாங்க. பேசும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அவங்க வாயில் துணியை வச்சு அப்படியே மூடி அவங்க மயக்கம் போட்டோன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்து வேற ஒரு ஆள் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்களா பெரிய பணக்கார பையன், அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எதனா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோவோட இவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்றது தெரியாமல் ஹீரோக்கே வந்துட்டு அந்த பார்சல் வந்து வரும். அவங்கள ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டியை வந்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. அனுப்பிவிட்டு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அது ரூமில் வச்சிருக்கோம், அந்த பார்சலை போய் நீ பாரு அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அதோட ஹீரோயின் வேற மயக்கத்துலேருந்து முழிப்பாங்களா, டக்குன்னு போய் ஹீரோ போய் ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சுப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ முழிச்சு பார்த்தவங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ மறைஞ்சிருக்கிற ஹீரோ என்ன பண்ணுவார், வேற ஒரு வாய்ஸில் பேசுவார். பேசும்போது நீ உன்னை வந்துட்டு இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க நான் ஒன்று வேணும்னே இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ வரல, உன்னை வந்து வித்துட்டாங்க, எனக்கு வந்து உன்னை வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து வேற ஒரு வாய்ஸில் பேசுவார். ஹீரோன் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப பதட்டத்திலே கேட்பாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார், ஆமாம் உன்னை வந்து வித்துட்டாங்க, இப்போ நான் தான் நீ என் கூட தான் இருந்தாகன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் வேணும்னே இங்கே வரல, என்னை வந்துட்டு இந்த மாதிரி என்னை மயக்கமாக இருக்கும் போது கொண்டு வந்துட்டாங்க, நான் வந்து கல்யாணம் பொண்ணு, எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ மறைஞ்சிட்டு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. பேசுறது வந்து தாத்தா மாதிரி வாய்ஸில் தானே பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, வசதிகள் இருக்குது, நீ நினச்சா இங்கேயே சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லவும், இல்லை இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணுற, நீ வந்து ஒரு செக்யூரிட்டி ஹஸ்பண்ட் தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அவங்ககிட்ட வேறு என்ன இருக்குது, பணம் காசு இல்லை எதுவுமே இல்லை, அவன் கூட இருக்கிறதுக்கு நீ பேசாமல் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோன் ஒன்று பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இல்லை அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், அவர் ரொம்ப எங்காக இருப்பார், எனர்ஜெட்டிக்காக இருப்பார், எயிட் பேக்ஸ்லாம் வச்சுருப்பாரு, அந்த அளவுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. வந்து மிமிக்ரி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இருமல் வர ஆரம்பிச்சிடும். உடனே அங்கிள் அங்கிள் உங்களுக்கு இருமலாக இருக்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. இல்லை இல்லை நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ அங்கேயே தான் இருக்கணும், சரி சரி இங்கிருந்து போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோன் அங்கேருந்து வேகமாக வந்துருவாங்க. வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வந்த அந்த ஃபியான்சி பொண்ணால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவாங்க, உன்னால தான் எல்லாம் நடந்தது, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லவும் அதுவும் அவங்க அம்மாவை செஞ்சுட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு தெரியும் நேராக இவங்க இங்கே தான் வருவாங்க, நேராக அவங்கள தேடி இங்கே வந்துருவார். வந்ததுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணி சமாதானம் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவொடனே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸாக இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சே போயிருக்கும். அப்படியே ரெண்டு பேருமே அவங்க அப்படியே அவங்க லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஒரு தாத்தா வந்துட்டு அங்கேயும் அங்கிட்டும் தெரியாத மாதிரி நின்றுட்டே இருப்பார். ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோன்ட்ட ஹெல்ப் கேட்பாரு. இப்போ தான் நான் ஹோம் டவுன்லேருந்து வந்திருக்கேன், இங்கே வந்த இடத்துல என்னோட பணமும் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஃபோனும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்போரு. யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட பேரை சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லா கவனிச்சு வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க கிட்ட நல்லாவே நடந்துப்பாங்க, அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் இவருக்கு தெரியும் ஹீரோனே இவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வருவார. வந்த உடனே யாருன்னு கேட்கும்போது அவங்க அப்பா அண்ணவனு அவருக்கே புரியாது. எப்படியும் அவர் ஒரு பக்கம் இவரே ஒரு நடிச்சுட்டு தானே இருக்காரு, அதனால அவருக்கு ஒன்றும் புரியாது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அப்பா நான் ரோட்ல பார்த்தேன், அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே அவருக்கு வேலை இருக்கும், நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது, சரி வெயிட் பண்ணுங்க, நான் வெளியே போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹீரோயின் இப்போ கிளம்புவாங்க. கிளம்பும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லுவோம், இதுக்கா இப்போ இங்கே வந்து அங்கே தானே இருக்க சொன்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்னடா நீ கல்யாணம் பண்ண விஷயத்த கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இவ எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, தங்கமான பொண்ணா இருக்கா, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சிருக்கா, ஆனால் இது வரைக்கும் அவளுக்கு கல்யாணத்துக்காக நீ ஏதாவது பணம் கொடுத்தியா, கல்யாணம் பண்ணும்போது டவுரி அந்த மாதிரிலாம் கொடுத்து தானே கல்யாணம் பண்ணும், அது மாதிரி நீ எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் நீ அவளுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நான் எதுவும் பேசுறதுக்கு நீ முதல் கிளம்பு, வந்துட போறான்னு ஹீரோ வந்து கிளப்புறதுலேயே இருப்பாரு. ஏன்னா அவர் மறைச்சு வச்சிருக்க விஷயம் இவரை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இவரை என்ன சொல்ல போக மாட்டேன், இப்போ தானே வந்தேன், நான் 2 நாள் இருந்துட்டு தான் போன அடம் பிடிப்பாரு. இப்படி போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ விரட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக உள்ளே வந்துருவாங்க. அப்போ ஹீரோவால் எதுவுமே செய்ய முடியாது. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க, நல்லாவே கவனிச்சுப்பாங்க. அதனால ஹீரோயினா அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து அது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வற்புறுத்தி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் இப்போ ஹீரோட அப்பா போய் தூங்க போயிடுவார். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வார்னா, என்ன எதுக்கு இன்னும் நீ வந்து அங்கிள்னு கூப்பிடுற, அப்பான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதில் ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அவர் போய் இப்போ தூங்க போயிடுவார். அப்போ ஹீரோன் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஏன் அவர் உனக்கு தானே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நம்ம வந்து டெம்பரரியாக தானே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு இருந்துட்டு இருக்கோம், அதனால இது எனக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திரும்ப ஹீரோ கிட்டே கொடுப்பாங்க. அவர் ஹீரோ இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, அது உனக்கு தானே கொடுத்தாரு, அது எப்படி நீ என்கிட்ட கொடுக்குற, அது உனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார். அதோட 2 பேரும் தூங்கிடுவாங்க. தூங்கும் போது இப்போ அவங்க அப்பா வந்து நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். சரி ஓகே இப்போ வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. தூங்கிடுவாங்க. இப்போ இவர் வந்துட்டு நடுஜாமத்திலே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வாரா. சரி ஓகே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவகிட்ட உண்மையை மறைக்காத, நீ யாருன்ற விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டு, அவள் அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கானு இப்போ சுச்சுவேஷன் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவரை அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோன் வந்து அவங்க வேலை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் வருவாங்களா. அங்கே ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே ஹீரோயின்
வந்துட்டு ஒரு மாதிரியாவே பேசுவான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு மாரி ஜுவல்லரி வைக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் அவங்க மேனேஜர் குடுத்துட்டு, "அந்த ரூம்ல கொண்டு போய் இத வச்சுருமா, அங்க ஒருத்தர் கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு" சொல்லவும், ஹீரோனும் அந்த பாக்ஸ வாங்கிட்டு வருவாங்க. ரூம்குள்ள வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு ஒருத்தர லவ் பண்ணதுல பெரிய பணக்கார பையன். அந்த பையன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி பதட்டமா போயிடும். ஏன்னா, ஆல்ரெடி அவரு தான் வந்து ஹீரோயின சேல்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி விஷயம்லாம் அவங்களுக்கு வந்ததுல, ரொம்ப பயந்து போயிட்டு, இத வந்து மேனேஜர் உங்க ரூம்ல வைக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போலான்னு நெனைப்பாங்க. அதுக்குள்ள இவரு விடவே மாட்டாரு. ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு ரொம்ப ஒரேடியா பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்து ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு செக் பண்ற மாரி ஒரு இதுக்காக வருவாரு. இன்வெஸ்டிகேட் பண்ற மாரி வருவாரு. அந்த இடத்துல பார்த்தோன தான், இங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஹீரோவும் இவரும் வந்துட்டு ரிலேஷன் தான். அதனால ஹீரோவும் இவருமே சிஇஓ பொசிஷன்ல இருக்கிறவங்க தான். அதோட ஹீரோ வந்து இவர்கிட்ட ஃபைட் பண்ணி இப்ப ஹீரோயின காப்பாத்திருவாரு. ஹீரோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப ஹீரோ சமாளிச்சுருவாரு. இந்த மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுல, இப்ப நான் பவுன்சர் ஆயிட்டேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லவும், ஓ அந்த அளவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சான்னு ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு ட்ரீட்லாம் குடுக்கணும் அப்படின்ற பேர்ல கூட்டிட்டு வருவாரு. அப்பதான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்வாங்க, இந்த மாதிரி எதுக்காக இவ்வளோ லோன் எடுத்தது? என்ன ஆச்சு? எப்படி உங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது, அவங்க சொல்லுவாங்க, எங்க ஹஸ்பண்டோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு வந்து உடம்பு முடியல. எங்க அப்பாவும் வாங்கி வச்ச கடன்லாம் இருக்கு. அத அடைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் லோன் போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல பேச விட்டா வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே பாதியிலே பேச்ச நிப்பாட்டி ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு நெனைப்பாரு. பேச சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஃபேமிலிய பத்தி ஹீரோயின் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாரு. ஏன்னா ஹீரோ கூடவே இருக்கிற இன்னொருத்தரால தானே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்ப அவரோட ரிலேஷனா ஹீரோ இருக்கறனால, ஹீரோயின் வந்து நாளைக்கு தெரிஞ்சா அவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் ஃப்ரெண்ட விட்டு பேச சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் வந்து அந்த குடும்பத்த பேர் எடுத்தாலே அவங்க அவ்ளோ திட்டுவாங்க. அவங்க குடும்பத்துல எவன் கிடைச்சாலும் நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படி இப்படின்னு கோவமா இருக்கிறத புரிஞ்சோன, எப்படி இவகிட்ட வந்து நம்ம இப்ப சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வந்தா ஊருக்கு போன அப்பா திரும்ப வந்திருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயின் பார்க்குற வேலை எல்லாமே அவங்க ஹீரோயினுக்காக அவர் பார்த்து குடுப்பாரு. நீங்க எதுக்காக இவ்ளோ வேலை பார்க்குறேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லம்மா எல்லாம் உனக்காக தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் எல்லா வேலையும் பார்த்து குடுப்பாரு. ஹீரோவா எதுக்காக இப்ப வந்தீங்கன்ற மாரி ஹீரோயினுக்கு தெரியாமயே அவர திட்டிட்டு இருப்பாரு. அதோட பேசி முடிச்சுட்டு அவரும் அங்க தங்கிருவாரு. இவங்க 2 பேரும் தூங்க வந்துருவாங்க. மறுநாள் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. அவங்களோட வேலை ரொட்டீனான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி முன்னாடி பிளான் பண்ணது தானே. அது நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஹீரோ அப்படின்ற மாதிரி அத பரப்பி விட்டுட்டு இருக்கும். இத கேட்டோனே ஹீரோனால தாங்கிக்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கோவப்படுவாங்க. கோவப்பட்டு அத அடிக்கிற மாரி போவாங்களா, அதுல கொஞ்சம் அது காயப்பட்டுரும். அவ்வளோதான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்க ஹீரோயின. போலீஸ்காரங்க வந்து விசாரிப்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணீங்க? அப்படி இப்படின்னு சொல்லவும், நான் வேணும்னே எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லவும், போலீஸ்காரர் நம்பவே மாட்டாங்க. எல்லா எவிடன்ஸுமே நீங்க பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க தான் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ இப்ப வந்துருவாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அந்த ஃபேமிலில வந்துட்டு இந்த பணக்கார ஃபேமிலில வந்துட்டு, நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா வேணும்னு பண்ணல. எல்லாம் நான் பண்ண மாரியே வேணும்னே திருப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லவும், இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி அது போய் ஹாஸ்பிட்டல்ல நடிக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளிய கொண்டு வந்துருவாரு. ஆனாலும் இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மாவுக்கும் ஹீரோக்குமே பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப அவங்க வந்து அவங்க ஃபியான்சி பொண்ணோட அப்பா பேச்ச கூட அதுங்க கேட்காதுங்க. அவரு ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாம இருந்துட்டே இருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து சமாளிச்சுட்டு இருப்பாரு. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருவாரு. அப்புறம் இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா அப்படிலாம் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்ல அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அங்க தான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு பேசுவாரு, கொள்வாரு. அப்பதான் வந்துட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் வசதியானவர் அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரிய வந்துரும். ஆனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்த மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம 2 பேரும் வந்து இதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் முடிவுல இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஹீரோனுக்கு வைப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட விட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேச வைப்பாரு. இந்த மாதிரி பேசும்போது அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஹீரோன்ட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஏன் செக்யூரிட்டி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹீரோவை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். எங்க நம்ம வசதியானவன்னு தெரிஞ்சா, அவ வந்துட்டு நம்ம அந்த வசதிக்காக வந்து இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து வசதியில இருந்தா கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுச்சு. அதனாலேயே அவர் வந்துட்டு வசதியா இருந்தாலும் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா ஹீரோயின் வந்து உண்மையிலேயே அவங்க பணத்தெல்லாம் நேசிக்கலன்றது அவருக்கு கடைசியா தான் அவருக்கு புரியிற மாதிரி இருக்கும். பெரிய ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலி இருக்காருல்ல, அவரோட கசின் இருக்காருல்ல, ஹீரோயின் கிட்ட கூட அவர் என்ன பண்ணுவார், அந்த ஃபியான்சி பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாருல, அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ நல்லா குணமாகி வந்துருவாங்க. அவங்க நிறைய பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கும் ஒரு அளவுக்கு மேலே அவர் புரிய வச்சிருவாரு. இந்த மாதிரி இந்த ஃபேமிலியில் உள்ளவங்க தான் நானும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ புரிய வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேரால தான் பல பிரச்சனை. ஏன்னா அவங்க ஹீரோயின் மேலே கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணிடுவார். அதனால இப்போ அந்த கல்யாணம் அவங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமே நின்று போயிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த ஃபியான்சி பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலேயுமே நிறைய தப்பு இருக்கும். அதனால அவங்க கல்யாணமே இப்போ 2 போயிடும். இப்போ அந்த அதே கல்யாண மண்டபத்தில் வந்து ஹீரோயினுக்கும் இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகலைல்ல. ஸோ அவங்க 2 பேர் வந்துட்டு ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்க ப்ரொபோஸ் பண்ணி அவங்களோட லைஃப் அங்கே தொடங்குற மாதிரி அவங்க கல்யாணத்தை அங்கே நடத்துகிற மாதிரி தான் காட்டி இங்கே ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.